அஜித்குமார் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. வெளியிலே வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டாருன்னு. அவர் ஒரு இடத்துக்கு போனால் கத்துனாங்கன்னா கத்தாத அமைதியாருன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை அடக்குகிறத நம்ம பார்க்குறோம். மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாருங்கிறதா இன்னைக்கு செய்தி. அவர் எப்படி கண்ணீரை மல்கினாருங்கிறத வந்து நம்மளால கற்பனை பண்ண முடியல. காலில் கூட விழுந்தது. ஆமா, பாஸ்கர் அவர்கள் பார்த்துட்டு, நீதிபதி பாஸ்கர் பார்த்துட்டு இவர்களுக்கு கூடுதலான நெருக்கடி கொடுக்கணும், அதாவது கூடுதலான விதிமுறைகளை வகுக்கணும். ஏன்னா இவங்க நார்மல் பீப்புள் இல்லை. அப்படின்னா கூட பெரம்பலூர்ல வந்து உள்ள போகும்போது லேட் ஆயிடுச்சு, நீங்க வராதிங்க அப்படின்னும் போது அவர் வெளில போயிட்டாரு, வரவே இல்லை, பேசவும் இல்லை, மக்கள் காத்திருந்த மக்கள். எங்கேயும் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னா இல்லை சார். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவர்கள் விதிமீறல் செய்திருக்கிறார்கள். ரூல்ஸ் எங்களுக்கு பொருந்தாது, எங்களை வந்து எந்த கட்டுப்பாடும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை, மற்ற கட்சிகளை மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்படின்றதான் கேள்வி. அது வார்த்தைகள் இல்லை. வந்த கூட்டத்துக்கு உணவு தண்ணீர் கொடுக்கறது தமிழ் மனுஷனுடைய மாண்பு. ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா அங்க தண்ணி கூட இல்லாமல் நெருக்கடியில ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி ரெண்டு கட்சிகளோட மாண்புன்னு கூட வச்சுக்கலாம். ஓட்டர் கோழி பிரியாணிக்கு வர்ற கூட்டம் அப்படின்னு நம்ம இயல்பா பேசும்பொழுது நான் சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன்னு. களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை அரசியல் விமர்சகர் சுமன் கவி அவர் தான். சார் வணக்கம். வணக்கம். கரூர் விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாரு. விஜய் என்ன பண்ணாலுமே மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் என்ன பண்ணாலுமே பேசும் பொருளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக ஒரு வேலையை செய்கிற நபர் அதை வந்து பேசு பொருள் ஆகுவதற்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறார் அப்படின்னா அது பேசு பொருளாகும், அல்லது மிக மோசமாக ஒன்றை கையாண்டால் அதுவும் பேசு பொருளாகும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு திரை பிரபல்யம், திரை பிம்பம் இருக்குது. நடிகருக்கான, அதுவும் உச்ச நடிகருக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய பணத்தை 100-150 கோடி ரூபாய் பணத்தை நான் வந்து விட்டுட்டு நான் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, 200 கோடி விட்டுட்டு ஆமாம் 200 கோடி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த அளவுக்கு அந்த பணத்துக்குள்ளெல்லாம் போட்டாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக மக்கள் மத்தியில் குழந்தைகள்லேருந்து இது முதியவர்கள் வரையிலும் கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. ஆனால் இது ஃபீல்டு வேறு. அது வந்து ஒரு திரைப்படம், திரைக்களம். இது வந்து உண்மையான ஒரு இடம். நீங்கள் வந்து இங்கே வந்து களத்தில் நிற்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் மானிட்டரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி பண்ணும்போது உங்களுடைய நடவடிக்கைகள் ஏன் பேசுபொருளாகுது அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்த புதுசில் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய கனவு, ஒரு கற்பனை எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு கூட்டம் நீங்களே கூட்டுறீங்க. அந்த கூட்டத்துக்கு அதிகப்படியான, நீங்கள் சொன்ன எண்ணிக்கையை விட அதிகமான நபர்கள் வருகிறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணுறீங்க, மிக தாமதமாக வர்றீங்க. அந்த கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது, பல பேர் இறந்து போகிறாங்க. நீங்கள் பேசும்போதே அது நடக்குது. அதையெல்லாம் கண்டுக்கிடாமல் அவசரமாக உடனே கிளம்பி நீங்கள் கரூரில் இருந்து நீங்கள் சென்னை வந்துடுறீங்க. வந்த ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஒரு மாத கால இடைவெளிக்குள் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள், முன்னணியாளர்கள் எல்லாம் அவர்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவரே வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு அதில் மன்னிப்பு கேட்டார். பிறகு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். இப்போ மொத்தமாக கூப்பிட்டு கொண்டாந்து உட்கார வச்சு எல்லாரையும் தன்னுடைய ஏரியாவுக்கு வர சொல்லி, அதுவும் தன்னோட வசதியாக இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் பயணித்தோம்னா கரெக்டாக மாமல்லபுரத்தில் போகலாம், அங்கே வந்து வந்தாங்கன்னா வசதியாக இருக்கும்னு தன் சௌகரியத்துக்காக அவர்களை வரவழைத்து மன்னிப்பு கேட்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரவன் அரசியல், ஒரு சொகுசான ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. அந்த இதை தான் வந்து கரூர் நிகழ்வு நடந்த அன்றைக்குமே வந்து காவல்துறை அறிவுறுத்ததால் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பணும், நான் வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆதவர்ஜனை வந்து நான் வந்து அந்த கரூர் எல்லைக்கோட்டில் தான் நான் இருந்தேன், என்னுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் காவல்துறை சொன்னதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகிறாங்க. நான் இதுக்கப்புறம் நான் சென்னை வந்து காவல்துறை சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காது இல்லையா? அப்படின்னா கூட பெரம்பலூரில் வந்து உள்ளே போகும்போது லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வராதிங்க அப்படின்னும் போது அவர் வெளில போயிட்டாரு, வரவே இல்லை, பேசவும் இல்லை, மக்கள் காத்திருந்த மக்கள். எங்கேயும் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு.
எங்க சொல்லல அப்படின்னா சார் இல்ல சார், அந்த மேம்பாலத்திலேருந்து உள்ள கொண்டு வர எல்லா விவரமே வந்து காவல்துறைங்களை வந்து வழிநடத்தி தான் அதனால தான் முதல்ல விஜய் பேசும்போது கூட மன்னிச்சு நன்றி சொன்னாரு. என்ன கரெக்டா சேஃபா உள்ள வந்து விட்டீங்க அப்படின்னு நன்றி சொன்னாரு. அதாவது அது அவர்கள் தரப்பிலே சொல்லப்பட்டதும், அதுக்கு பிறகு ஐஏஎஸ் அமுதா அவர்கள் அ பே பேட்டி கொடுத்தப்போ, அதாவது கிளாரிட்டிஃபை பண்ணப்போ, பக்கத்துல இருந்தக்கூடிய டிஜிபி அவர்கள், தேவாசீர்வாதம் அவர்கள் பேசுனது எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவர்கள் விதிமீறல் செய்திருக்கிறார்கள். நீங்க இங்க வந்து தடுத்தாங்க, எங்க பெரம்பலூர்ல தடுத்தாங்கங்கிறது மட்டும் இல்ல. ஒவ்வொரு இடத்திலயுமே இவர்கள் விதிமீறல் செய்கிறார்கள். இன்னும் கூடுதலா பெரம்பலூர் நிகழ்வுக்கு பிறகு சிடிஆர் நிர்மல்குமார வச்சு நீதிமன்றத்தில போட்ட வழக்கு என்ன? அதாவது அவங்க கேட்டது என்ன? தடையற்ற ஆணை எங்களுக்கு பிறப்பிக்கணும். எங்களுக்கு எந்த ரூல்ஸும் எங்களுக்கு ரூல்ஸ் பொருந்தாது. எங்கள வந்து எந்த கட்டுப்பாடும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல சார். மற்ற கட்சிகள மாரி எங்களுக்கும் குடுங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆனா அது இல்ல, அந்த இல்ல. மாதிரியான வார்த்தைகள் இங்க இல்ல, வரலையே. இல்ல. அவர்கள் 21 நிபந்தனைகள் எங்களுக்கு மற்ற கட்சிகளைப் போல் நெருக்கடி விட அதிகமாக நெருக்கடி குடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு நெருக்கடி குடுக்கக்கூடாது. எங்களுக்கு தடையற்ற வாய்ப்பு குடுக்கணும். ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனா, சார் ஓகே சார். நீதிபதி இல்ல சார். பாஸ்கர் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு கூடுதலாக 4 விதிகளை கூட்டித்தான் கொடுத்தார்களே தவிர, ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட எந்த நிபந்தனைகளையும் 1, 2 தவிர வேறு எதையும் இவர்கள் பின்பற்றவில்லை அப்படிங்கிறது ஓகே தான் சார். அதில ஒரு ஒரு இருக்கக்கூடிய செய்தி. பத்திரிக்கையாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா இயல்பா நம்ம விஷயத்த யோசிக்கும்போது, ம். ஆ மற்ற கட்சிகளுக்கு இல்லாத கட்டுப்பாடுகள் விஜய் கட்சிக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா அவரு அது சொல்றாரு, மத்த கட்சிகளுக்கு அந்த இது இல்ல. எடப்பாடி பழனிசாமி எனக்கு அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்றத சொல்றாரு. சீமான் அவர்களும் எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. என் தம்பிக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரு எழுப்புறாரு இல்லையா? அது நீங்க அதே ஒரு பத்திரிக்கையாளர் சீமான் தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து எல்லார்ட்டயும் கவலைய தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லார்ட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதனால அவரையும் குற்றவாளியாக கணக்குல சேர்த்துக்கணும். அ நீங்க சார் நம்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன சார், நம்ம இருக்குன்னு வந்து கேட்டிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் பேசணும் கணக்குல எதுலயுமே எடுத்துக்க முடியாது. அப்படின்னா நீங்க என்ட்ட இல்ல கேள்வியிலே சேர்த்திருக்க கூடாது. இல்ல நான் சொல்றேன் சார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கும்போது, இன்னைக்கு விஜயை குறித்து அவர் சொன்னது. ஆமா. நீங்க 41 பேர் இறந்த 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டுட்டு வந்து மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாருங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. அவரு எப்படி கண்ணீர் மல்க கண்ணீரை மல்கினாருங்கிறத வந்து இல்ல சார், நம்மளால கற்பனையே பண்ண முடியல. கால்ல கூட விழுந்தது ஆமா. சொல்றாங்க. கால்ல விழுந்தாருன்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு வகையான ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது. அதாவது இயல்பா இவங்க சொல்ற மாரி தெரியல. விஜய் வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பதாக இருந்தால், அப்போ அவரு நடந்த தவறுகளுக்கு நான் தான் பொறுப்பாளி அப்படிங்கிறத இன்னைக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ விஜய் தரப்பிலிருந்து, விஜய் கட்சிக்காரர்கள், இன்ன பிற நபர்கள் ஏன் விஜய்யே பேசும்போது, அவர் ஒரு வீடியோ விட்டார் இல்லையா? வீடியோ விட்டதுல அதுல வந்து ஏன் இங்க மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு 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 அதாவது ஒரு இக்கு சஸ்பென்ஸான ஒரு கேள்வி கேள்வி வைக்கிறாரு. ஒரு அந்த கேள்விய நீங்க வச்சீங்க இல்லையா? அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, இல்லாத காரணமே இல்லாத கற்பனையான கான்ஸ்பிரசி தியரிக்கு நீங்க ஒரு வழிவகுத்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்கங்கிறது வந்து தெளிவா என்ன சொல்லுது? அப்படின்னா, நான் நான் கூட்டத்தை கூட்டியது தான் தவறு. அப்படின்னு நீங்க சார், மன்னிப்பு கேட்டா இப்ப தான் அர்த்தம். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் வந்து இழந்தவங்க வந்து தன் மகனையோ, பிள்ளையோ இழந்தவங்க வந்து 4 பேர் அழும்பொழுது, ம். நீங்களும் உங்களுக்கும் அழ தான் வர செய்யும். நீங்களும் அழுவீங்க தான். நீங்களும் வருத்தம் தெரிவிக்க தான் செய்வீங்க. ஓகே, என் மேல தான் தப்புன்னு அது வந்து இயல்பா ஒரு மனித மாண்பா கூட வந்திருக்கலாமே. நீங்க உடனே மன்னிப்பு கேட்டதால அதுக்கெல்லாம் முழு காரணம்ன்றது சொல்ல முடியாது இல்லையா? சார் விஜய் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு காரணம் வச்சுக்கிட்டாலும், அ. பட் ஆனா முழு காரணம் அவர சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அங்க இருக்க பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. அந்த இடம் கொடுக்கப்பட்டதுக்கான குறைபாடுகள் இருக்கு. அதெல்லாம் என்ன பேச முடியாது. குறைபாடு இருந்துச்சு? அந்த மறுபடியும் நீங்க இந்த விஜய் கட்சிக்காரர்கள் அல்லது விஜய் ஆதரிக்கக்கூடிய மனோநிலை படைத்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, அந்த இடம் குறுகலான இடம். அதுக்கு மாற்றாக அவர்கள் கேட்ட இடத்து பக்கத்துலலாம் மிகப்பெரிய ஏரி இருக்குது. அந்த இடத்துல குடுத்தோம்னா தண்ணிக்குள்ள விழுந்து மிகப்பெரிய மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்னொன்னு அதே இடத்தில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து செய்தி. இன்னொன்னு விஜய்க்கு மட்டும் ஏன் அதிகமான நெருக்கடி அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கவே கூடாது. ஏன்னா பாஸ்கர் அவர்கள் பார்த்துட்டு நீதிபதி பாஸ்கர் பார்த்துட்டு இவர்களுக்கு கூடுதலான நெருக்கடி குடுக்கணும். அதாவது கூடுதலான விதிமுறைகளை வகுக்கணும். ஏன்னா இவங்க நார்மல் பீப்பிள் இல்ல. இவங்க சாதாரண பீப்பிள் இல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் கட்சிக்காரர்களா வருவாங்க. அவர்களுக்கு அங்க தண்ணீர் கொடுக்கப்படும். அங்க இருக்கிற அவங்க அதாவது பெய்டு ஆடியன்ஸ்ன்னு அவர்கள் யாரு தாவேகாக்காரர்களே சொல்வதைப் போல பெய்டு ஆடியன்ஸாவே இருந்தாலும், அவர்களுக்கு பிரியாணி பொட்டலம் குடுத்தார்களா அதிமுகவிலிருந்து? ஆம் குடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தண்ணீர் குடுப்பார்களா? ஆம் குடுத்திருப்பார்கள்.
வந்த கூட்டத்துக்கு உணவு தண்ணீர் கொடுக்கறது தமிழ் மனுஷனுடைய மாண்பு. ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா அங்க தண்ணி கூட இல்லாமல் நெருக்கடியில ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி வாங்கி 2 கட்சிக்குள்ள மாண்புன்னு கூட வச்சுக்கலாம் சார். கோட்டர் கோழி பிரியாணிக்கு வர்ற கூட்டம் அப்படின்னு நம்ம இயல்பா பேசும்பொழுது நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல. பட் ஆனா அது கூட இயல்பு தானே. இல்ல அதுதான் சொல்றேங்க. அதாவது கட்சிகளோட விமர்சனங்களை ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டில் உள்ள விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, வருகிற கூட்டத்துக்கு இதுதான் வெறும் சோத்துக்கும் காசுக்கும் வர்றவன்னு சொல்லி வர்ற கூட்டத்தை அசிங்கப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வேல்யூடு டைம். ஒரு இடத்துக்கு ஒரு நான் ஒன்று சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன், கோட்டர் கோழி பிரியாணி 1000 ரூபாய் காசுக்கு வரான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவன் நேரத்துக்கு எனக்கு வேல்யூவுக்கு நீ என்ன தர்றேன்னு பேரம் பேசிட்டு காசுக்காக வரான்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட வர்றவன் தன்மானத்தை எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டு வாரான். தன்னுடைய மொத்த நேரத்தையும் செலவழிக்கிறதுக்கு வெட்டியா செலவழிக்க தயாரா இருக்கிறவன் தான் வராங்கன்னு அர்த்தமாயிருது இல்ல. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஒரு தலைவனை பார்க்க தொண்டன் வரான், இல்ல ஒரு நடிகரை அப்ப அதுதானே எடுத்துக்கலாமே. சரி. அப்போ 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போகல. இன்னைக்கு 21 லட்சத்தை நான் சரி ஆமா 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா. ரமேஷ்ங்கிறவருடைய மனைவி செத்து போனவருடைய மனைவி இல்ல அவங்களுக்கு கூப்பிடாம குடும்பத்தால வந்ததால கோவத்துல அதே வகையில போட்டதா சார். இது கள்ளக்குறிச்சியிலுமே நடந்தது. கள்ளக்குறிச்சி மட்டும் பணத்தை திரும்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. ஆமா சார். நீங்க இன்னும் முளைச்சி அப்படி அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு ஒரு களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக நீங்க போராடி ஒரு நெருக்கடியை நீங்க சந்திக்கல. மக்களை சந்திக்க போய் உங்களால ஒரு பிரச்சனையாகி அதுல மாட்டிக்கிட்டு அதுல கிடந்து திணறீங்க. அதுல உங்களுடைய பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்டு காணாம போயிடுறாரு, காணாம போயிடுறாரு. புஷி ஆனந்த் போனதுக்கு அப்புறம் ட்விட்டர் ஸ்பேஸ் போட்டு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள்லாம் புலம்புறாங்க. ஒரு பொதுச் செயலாளரே ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இது கட்சியாடான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பசங்க அவங்க, ஏன்னா அவங்க அவன் ஒரு ஆள், அவன் திரைப்படத்துக்கு போகிறவன், அவங்க வீட்டில் உள்ள 5 பேரையும் மண்டையை கழுவி எப்படியாவது அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறான். அவன்கிட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்குறான்டா, இவன் தான் ஒரு ஆளாடா, இது கட்சியாடா, இத்தனை பேர் செத்து போயிருக்கிறான், ஒரு ஆள் நிற்காம ஓடி இருக்கிறான், இவனை வச்சு நீ எப்படிடா ஓட்டு போடுவோன்னு சொல்லி திருப்பி கேட்பாங்கல்ல. 20 லட்சம் ரூபாய்க்காக பேசுகிறார்களோ 20 லட்சம் கொடுக்காமலேயே அப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், வந்த மக்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் நிறைய சாப்பாடு இருந்ததுன்னு தூர போட்டோம்னா அது ஒரு வகை, அது வருத்தம் தான், அது வேற. ஆனால் வந்தவன் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் நசுங்கி செத்தே போயிட்டான் அப்படின்னா நீங்கள் அதை வேலிடேட் பண்ணி பாருங்க. அஜித்குமார் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. வெளியிலே வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டாருன்னு. அவர் ஒரு இடத்துக்கு போனால் கத்துனாங்கன்னா கத்தாத அமைதியாருன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை அடக்குகிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் உயிரை இழந்துருக்கீங்க. உங்களை விட அருமையானதாக கருதக்கூடிய உங்கள் மகன், உங்கள் புள்ள உயிரை இழந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் உணர்ச்சி?